இந்த கபிலன்னு ஒருத்தன், இந்த யூடியூப் ப்ரொடக்ஷன் ஒரு பையன், அப்புறமா ஓசி சோறுத்துன்ற பசங்க, அவனுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறானுங்க. அதாவது உன் வீட்டில் சாப்பாடு சாப்பிடு, இன்னொரு வீட்டில் சாப்பாடு அப்புறமா பாரு. நீ என்ன பண்ண, உன் கட்சி கொள்கையை விட்டுட்டு திராவிட முன்னேற்றத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க. உன் கட்சி கொள்கைன்னா நீ எதுக்காக வந்த? அந்த கட்சி நீ வளர்க்குறதுக்கான வேலையை பார்த்தியா? நீ கம்யூனிஸ்டுக்காரன் யூடியூப் ப்ரொடக்ஷன், அந்த கட்சி அந்த கொள்கையை காப்பாற்றினியா? நீ காப்பாற்றல. இன்னொருத்தருக்கான் கபில, அவன் வந்து பெரியாருன்றான், அப்புறம் பார்த்தாக்கா விசிக்கான்றான். அவன் என்ன இதில் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு டுபாகராக இருக்கும், முகத்தை கூட காட்ட மாட்டான். அதாவது நானும் என்ன பண்ணுவேன், என் முகத்தை காட்டுவேன். அரசகுமார்னா அரசகுமார் முகத்தை போடுவோம், நான் போட்டுட்டேன். ஆனால் உன் முகத்தை இதில் காட்ட மாட்டேடா. ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலை? போடு, உன் முகத்தை காட்டு. அப்புறமா உன் கட்சியோட உண்மையான கொள்கை, நீ எந்த கட்சியில் பயணிக்கிற அந்த கட்சி கொள்கை பேசிட்டு அப்புறம் என் கொள்கை எப்படி இருக்குது, உங்கள் கொள்கை எப்படி இருக்குது, அப்படி இன்னொருத்தரை காட்டு. நீ காட்டுறேன், நீ இப்படி தான் நான் காட்டுவேன். நான் இப்படி காட்டினா எனக்கு தான் திரும்பும். அது முதல்ல உங்கள் விரல் எப்படி செய்ய வைக்கிறீங்கன்னு பாருங்கள். அவர் அப்படி பேசிட்டாரு, இவர் இப்படி பேசிட்டாரு. எதுக்காக இந்த இட்டு கட்டி வேலை பார்க்குறீங்க? அதனால் உனக்கு என்ன சுகம் காண போகிற? நீ இது ஒரு தொழிலா? அது அரசியல்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மக்களுக்கான அரசியல் படுத்து, மக்களை அரசியல் படுத்து. நாங்கள் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். மக்களை முதல்ல நல்ல அரசியலை தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் இப்போ ராமசாமி பற்றி ஏன் பேசுகிற? நீ ராமசாமி பற்றி பேசுகிறேன்னா ராமசாமி சொன்னதை நீ எடுத்துக்கணும். நான் ராமசாமி பின்பற்றக்கூடாதுப்பா. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன பண்ணணும்னா, நீ சுயமாக சிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுயமாக நீ சிந்திக்கிறியா? முதல்ல சிந்திச்சனா உன் வேலையை மட்டும்தான் நீ பார்ப்ப. அடுத்தவனுங்க நீ வந்து நீ இப்படி பேசணும், அப்படி பேசணும். இப்போ என் கட்சி கொள்கை நான் பேசுகிறா, ஒரு 5 நிமிஷம் என் கட்சி கொள்கை நான் பேசிட்டு போவேன். அதுக்காக நான் வளர்ப்பேன், அதுக்காக நான் வேலை செய்வேன். நீ என்ன பண்ணுற, வலைதளத்துக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு கிரிக்கிட்டு இருக்க. நீ எழுதுறதெல்லாம் வந்து எழுத்தா கிடையாது, வாந்தி. ஒரு பதிவாது உருப்படியாக நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல ஒரு தலைமுறை வளர்க்கறதுக்கு எதனா வேலை பார்க்குறியா? எதுக்கு இந்த வேலை? நீங்களாம் எதுக்கு வலைதளத்துக்கு வரீங்க? முதல்ல பொது தளத்தில் தான் வந்து நாங்கள் எங்களை காட்ட மாட்டுறாங்க, எங்களோட பேச்சுக்களை காட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொது தளத்தை விட்டுட்டு வெளியே வந்து நாங்கள் வலைதளத்தில் வேலை பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து எங்கள் வேலையை கெடுக்கணும் பாரு. அப்போ நீ மக்களுக்காக வேலை செய்றியா? நீ உனக்காக உன் சுயநலத்துக்காக கொடுக்குற 200-300க்காக நீ வேலை செய்றியா? உங்களுடைய தொழில் அப்போ அதுதான். இந்த 200-300 ஒரு நாளைக்கு உங்கள் பொழப்பு ஓட்டினா போதும். அப்படிப்பட்ட கேடு கட்டதனமான பொழப்பம் வந்துருக்குது உனக்கு. இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றீங்களா? ஒரு நடுநிலையா கூட அவர் பேசியிருக்கலாம்லாங்க. நடுநிலை இன்னும் நடுநிலையா பேசுறீங்க? என்ன சீமான விமர்சனம் பண்றதை விட்டுட்டு வேற என்ன நீங்க வேலை பாக்குறீங்க? சீமான விமர்சனம் பண்றது மட்டும்தான் வேலை. நான் கூட பேரை தான் சொல்றேன். அண்ணன் சீமானை பத்தி பேசுறது எழுதுறது பத்தி மட்டுமே தொழிலா வச்சிருக்கிறாங்க. எங்கேயும் வந்து என்னுடைய கட்சி ராமசாமி இப்படி பேசியிருக்காரு, இதை நாங்கள் எடுத்து பண்ணணும், எல்லாரும் வந்து ராமசாமியை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட போட சரி. அவன் இப்போ பிடிச்ச தலைவர் அப்படி. இப்போ நான் என் தலைவர் உச்சந்தலையெல்லாம் வச்சுட்டு நான் கொண்டாடுறேன். அவரை பற்றி அவர் சொன்னதெல்லாம் நான் சொல்லுவேன், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த வேலையை தான் நான் பார்க்கணும். நான் ராமசாமி பற்றி மட்டுமே விமர்சனம் பண்ணுறது என் வேலை கிடையாது. ராமசாமி விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணனுடைய அதிகாரம் தான். அவர் மட்டும் அப்படின்ட்டா போதும், தொங்க விட்டுருவோம். உங்கள் ராமசாமியோட வரலாறு எல்லாம் வந்து அப்படியே வந்துடும். அவருக்காக நாங்கள் பார்க்குறோம். அவர் முகத்துக்காக அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆய் மூடிட்டு கம்முன்னு இருக்கிறோம். பேச வைக்கணும்னு நினைக்காத. நான் உனக்கு ராமசாமி மேலே பாசம் இருந்ததுன்னா அந்த வேலையை மட்டும் பாரு. ராமசாமி தான், அதனால தான் ராமசாமி ரெண்டும் ஒன்று தான். சும்மா இவங்களாம் வேற கிடையாது. ஆரியந்திராவிட ஒன்று தான். இந்த ஒருத்தன் பண்ண சொன்னால் பாருங்க, அவன் பேர் என்ன, திராவிடம் ராமர் பாரம்பரியம். அப்போ நீங்கள் வந்து திராவிடத்தை வித்துட்டீங்க. அப்போ நாங்கள் சொன்னது ஒன்றுச்சா, ஆரியத்தினுடைய நீட்சி தான் திராவிடம், சமஸ்கிருத வார்த்தை தான் திராவிடம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்கள் திராவிடம் அதிலே முடிஞ்சு போச்சு. அப்போ திருட்டு பைய வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. திராவிடம்ட்டு ஆரியத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தமிழுக்கு வேலை பார்க்கல, தமிழை எதிர்க்கிறீங்க. அவன் டைரெக்டாக எதிர்க்கிறான், நீ இன்டெரக்டாக எதிர்க்கிற. எப்படின்னா இங்கிலீஷ் வார்த்தை நான் வந்து சொன்னாக்கா அவன் நேரம் என்னுடைய நெஞ்சில் குத்துறான், நீ புறமுதுகளை குத்துற. தமிழ் சொல்லிட்டு திராவிடத்தை வளர்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆரியத்துக்கு தான் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் திராவிடத்துக்கும் வேலை பார்க்கல, தமிழுக்கும் வேலை பார்க்கல. உங்களோட முழுக்க நேரம் என்னன்னா ஆரியத்தை நீங்கள் எப்படியா காப்பாற்றணும். இங்கே எப்படின்னா தேர்தல் புறக்கணிப்பான், தமிழ் தேசியம்னா தேர்தல் புறக்கணிப்பான். யார் சொந்த அப்படின்னு. அப்போ நீங்கள் திராவிட அரசியல் இங்கே பண்ணணும். திராவிடங்க வந்து கோல் வச்சு 60 ஆண்டு காலமாக வந்து உட்காந்துட்டு இருப்பான். நாங்கள் தமிழ் தேசியம் ஏதோ மூலையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து தமிழ் தேசியம் வாழ்க அப்படின்னு மட்டும் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம், ஏதோ மூலையில் உட்காந்துட்டு. அதெல்லாம் நடக்காது கண்ணா. அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வரோம், வந்தே தீர்வோம். நிச்சயமாக திராவிடத்தை போட்டு நசுவோம்.
இந்த திராவிடம் யாரு? நீ ஒரு குழந்தை, உங்களோட அப்பா வந்து ஆரியா, அந்த அவங்க அப்பனுக்காக தான் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிற. திராவிடன்றது பொய், புரட்டு. அது அந்த புரட்டத்துக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. இனிமேல் திராவிடம் செத்து போச்சு. இங்கே ஆரியமா தமிழ் தேசியமா, ஆரியனா தமிழனா, இந்த போட்டு தான் இனிமேல் இங்கே இருக்கும். நேராக வரட்டும் என்கிட்ட, நேராக மாத்திர நடுவில் நீ அதை சிந்து பாடுறதுக்கு அதாத இந்த ராமசாமி கொள்கையெல்லாம் தூக்கிட்டு வராத. எங்கள் ஐயா வள்ளலார் பேசிட்டாரு, வைகுந்தர் பேசிட்டாரு, அவங்க சமூக நீதி பேசாத தான் நீங்கள் பேசிட்டீங்க. அவங்க சொல்லாத சமூக நீதியா, அவங்க அதாவது எல்லா உயிருக்கும் எங்கள் ஐயா வள்ளலார் சொன்னார், மாமிசத்தை தொடாத, ஒரு உயிரை கொள்ளாத, அதனால உன் பசி நீ வந்து போக்கிக்கணும்னு ஆசைப்படாத, அதுவும் ஒரு உன்னை போல ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்ல. இது அவருக்கு முன்னாடி எங்கள் ஐயா திருவள்ளுவரே சொல்லிட்டார். நீ என்ன பண்ணுறீங்க, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ராமசாமி சொன்ன கொள்கை தான், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. அது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படியா எங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறான், 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, அதே 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்த வள்ளுவர் அவர் யாரு? இந்த ராமசாமி. இந்த ராமசாமி எங்கள் வள்ளுவரோடு ஒப்பிடுறான் ஒருத்தன். அப்புறம் நல்லா இருக்காது. அவர் உலகத்துக்கு உலக பொதுமுறையை சொன்னவன் எங்கள் பாட்டன் வள்ளுவர். அவரை தூக்கிட்டு வந்து இந்த ராமசாமியோட கோக்குறான். அதுதான் சொன்னேன், நாங்கள் பேசாத சமூகமாக எங்களுடைய, அதாவது உலகத்திற்கு, மனிதனுக்கு, உயிருக்கு, இந்த இயற்கைங்களுக்கு எப்படி வாழணும், இந்த இயற்கையோடு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத எங்கள் ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவரை தூக்கிட்டு வந்து மலம் சொன்னான். யாரு? இந்த ராமசாமி மலம் சொன்னான். அவனை தூக்கிட்டு இங்கே ஒருத்தன் வந்து நான் சொல்கிறான் 2000 ஆண்டுகள்ன்றான். இது எங்களுக்கு எவ்வளோ கோவம். இதை இந்த ராமசாமிக்கு முட்டு கொடுக்குறான். அட போடா பைத்தியார பையில, நிறைய எங்கள் அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ணாத. அப்புறம் விமர்சனம் பண்ணுறதுனாக்கா அப்புறம் எல்லாருமே கேள்விகள், எல்லாரும் கேள்விகள். ஏதோ தேவை முதலமைச்சரோட ஆட்சியில் என்ன நடக்குது, எல்லாம் கரண்ட் பில் ஏற்றி விட்டு, சொத்து வரி ஏற்றி விட்டு, ஏற்கனவே சொல்லியாச்சு நாங்கள். உங்கள் ஆட்சி ஒன்றுமே கிடையாது, நிர்வாக சீர்கேடு, மொத்த நிர்வாகம் சீர்கேடு. எல்லாம் தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்க, பேருந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்க, மின்சாரத்துறையை தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்க. என்னத்தை வச்சுக்கிற உங்கள் கையில்? அந்த மோடி பண்ண வேலை தான் நீ பண்ணுற. அப்புறம் நீ எதுக்கு பிஜேபி காரணம் காட்டுற? நீ பிஜேபி காரணம். நாங்கள் தான் பேசணும். பிஜேபியை எதிர்த்து பேசக்கூடிய ஆள் நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசிய ஆட்கள் தான் பேசணும். திராவிடமாக பேசக்கூடாது, பிஜேபி பற்றி பேசக்கூடாது. இந்த பிஜேபிக்கு யாருங்க முதல்ல வான்னு திறந்து விட்டது? இவங்க தான் திறந்து விட்டாங்க. இவங்க திறந்து விட்டு பேசணும். நாங்களாம் அந்த பிஜேபிக்கு எதிராளி. சும்மா செவத்தை பார்த்து நீ கத்திக்கோ. பிஜேபிக்கு எதிராளி, பிஜேபி வெளியே வந்து பேசுகிறாங்க, வெளியே வந்து பசங்க மதிப்பானுங்க. இந்த பிஜேபி வளர்த்து விட்டது கையா கருணாநிதி. நரேந்திர மோடி நல்லவன் சொன்னது இதே கருணாநிதி தான். வாஜ்பாய் நல்லவன் சொன்னது இதே கருணாநிதி தான். அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டுட்டு நாங்கள் தான் பிஜேபி எதிர்க்கிறோம். இன்னொரு பிஜேபி வந்து எங்கள் டீமோட சேர்க்காத. நாம் தமிழ் கட்சி தனித்து இயங்கக்கூடியது, மக்களோடு இருக்கிற கூட்டணி. மக்கள் தான் எங்களுக்கு, வேற எவனும் கிடையாது கூட்டணி. சும்மா எங்களை வந்து திரும்ப பிஜேபியில் சேர்த்துட்டு இந்த இதெல்லாம் ஆடக்கூடாது. ஆரியத்தினுடைய பிள்ளை நீங்கள் தான்டா, நீங்கள் தான் ஆரியத்தின் பிள்ளை. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களை எப்படி தமிழனை எப்படி நீ இந்த ஆரியத்தொண்டை சாப்ப? தமிழுக்கு நேர் எதிரி ஆரியம். அதை அடிச்சு நொறுக்கும். அதை பாரு. மேடையில் ஆபாசமாக பேசிவிட்டார், அப்படியமாக பேசிவிட்டார், இந்த மாதிரி பதிவுகளை போட்டுட்டு வராங்க. ஐயா, ஆபாசம்னா திமுக ஐயா. நாங்கள் வேற எதுவும் சொல்ல விரும்பல. அவங்க பேசாத பேச்சா, கேடு கட்டத்தனமான பேச்செல்லாம் பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க பேசலாம் காட்டுவேன். எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம். 4 பிகரை வச்சுக்கிறவெல்லாம் மீன்வளத்துறை மந்திரி பழனிசாமி பல்லு மாதிரியே இருக்கு. ராயபுரத்துக்குள்ள ரோடெல்லாம் இவ்வளோ கேவலமா பேசிட்டு நீங்க வந்து சீமானை பத்தி பேசுறீங்க. அதாவது மிகச்சிறந்த அறிஞன், தமிழ் அறிஞன், மிகச்சிறந்த ஒரு ஆசான், பேராசிரியர் எங்க அண்ணன் சீமான். அந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்டாக்கா எவனுமே வந்து எங்களோட மட்டுமே தான் பயணிப்பான். எங்க அண்ணன் சீமான் தான் அவனுக்கு ஆசானா எடுத்துப்பான். அவருடைய புகழுக்கு கலங்கம் விளைவிப்பதற்கு பொய் புரட்டுகளை மட்டுமே பேசி வன்மத்தை தேடிக்கொண்டிருக்கிற கேடு கட்டத்தனமான கேவலமான வேலைகளை செய்வதை நாம் தமிழ் கட்சி மட்டுமல்ல, தமிழ் தேசிய பிள்ளைகள் அத்தனை பேரும் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த இடத்துல எங்க ஆபாசமா பேசியிருக்கோம்? பொய் பேசக்கூடாது. நீங்க உண்மையான ஒரு நல்ல ஒரு தமிழ் மேல பற்று உள்ளவங்களை வந்தாக்கா எப்படி பேச மாட்டான். அவர் வந்து ஆபாசமா பேசுறாரு. எந்த இடத்துல பேசலாம்? நாங்க பார்த்து காட்டிட்டோம். 3 காரணம் போடு, 1 காரணம் போடு. ஏன் போய் பேசுற? பச்சா போய் பேசுற பிராடு பசங்களா? என்ன பேசுறாரு? எந்த வார்த்தை பேசுற? எந்த வார்த்தை எடுத்து சரியான ஆண் மகனா தான் நீ காட்டுறா பச்சை பேசுறாருன்னு. ஏன் இப்படி போய் பேசுறீங்க?
தவறான ஒரு இது பொய் புரட்டைகளை பண்ணக்கூடாது. வாந்தி எடுக்கிறீங்க, அதான் சொல்றேன். நீங்க போடுற அத்தனை பதிவுகளும் வாந்தி தான். எந்த ஒரு பதிவும் சரியானது இல்லை. உண்மையை சொல்லவே மாட்டீங்க. ராமசாமி வழி வந்துடுறீங்க. அந்த ராமசாமியும் புரட்டு தான், நீங்களும் புரட்டு தான். இப்போ நான் சொல்றேன், ராமசாமி ஒரு புரட்டு, நீங்களும் ஒரு புரட்டு. உங்கள் பொய்களை எப்போதும் உலகம் நம்பாது. அத்தனை பேர் நேரலையில் பார்க்குறான், எத்தனை கோடி பேர் நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறான். நாம மனுஷன் மட்டுமா பார்க்குறான். அவங்களுக்கு தெரியாது அவசரமா பேசுறாங்களா இல்லை இந்த சரியான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்களான்ட்டு. இயற்கையை பற்றி முதல்ல எடுத்து கூட்டத்தை ஆரம்பிச்சதுமே இயற்கையை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்து தெளிவாக எடுத்து பேசுறாரு. உங்கள் காத்துல பண்ணா பஞ்சா வச்சுருந்தீங்க, எந்த இடத்துல இருந்து பேசுறாரு? ஏன் இப்படி ஒரு பொய்? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு குழப்பாதான். குற்றாலம் நினச்சி இருக்கும். என்னை பற்றி எது பேசினாலும் தப்பாக தான் தோணும் எனக்கு. நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்ல, அதனால் எனக்கு அப்படி தான் தோணும். ஏன் நீங்கள் தப்பு செய்யலாம், ஏன் நீங்கள் முன்னாடி முந்துக்கிறீங்க? மயிருன்னு சொல்லிட்டாரா இல்லை வேற எதுனா தப்பு சொல்லிட்டாரா கருத்து? உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படி? நீங்கள் எந்த வேலையும் தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணாதவங்களோட தான் தைரியமாக பேசுவான். நான் தப்பு பண்ணலை அப்படின்னாக்கா நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் உட்காந்துட்டு இருப்பேன். நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க மிஸ்டர், தப்பு செஞ்சுருக்கீங்க. அப்புறம் வருண்குமார் ஐயா, நீங்கள் என்னமோ யாரோட ரசிகராம பால்ட உதயநிதி அவரோட ரசிகராமா நீங்கள்? இந்த ரசிகர் மன்றம்லாம் இப்படி தான் வேலை செய்ய முடியல. உங்கள் தலைவர் இப்படி சொன்னாரா? ரசிகர் மன்றத்துடைய குஞ்சு தான் நீங்கள். ரசிகர் மன்றத்து விசிறிக்கு இந்த வேலை. அப்போ நீங்கள் காவல் கண்காணிப்பாளர் கிடையாது, ரசிகர்ன்ற விசுவாசத்தை காட்டுறீங்க. நான் என்னுடைய தலைவனுக்காக நான் கொத்தடிமை வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்க விடாமல் பண்ணுறேன். எங்கள் தலைவருடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றுறேன். உதயண்ணாவுக்கு போய் குறை பிடிங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டு. யூனிஃபார்மை கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு உதயண்ணா வாழ்க, அந்த வேலையை பாருங்கள். சூப்பர், அந்த வேலை நீங்கள் கரெக்டு.